மதமும் ஜாதியும் தேவைப்படும் மக்கள் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற விஷயம். இதை வச்சு பிஸ்னஸாக பண்ணிக்கிறாங்க. நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, இந்த சாதி அப்படின்னு பேசிக்கிறாங்க. பிறக்கும் போது யாரும் சாதியை வச்சு இறைவன்கிட்ட வந்து நான் இந்த சாதியில் தான் பிறக்கணும் யாரும் கேட்கல. முத தாய் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு மறடியாக இருக்கக்கூடாது, நம்ம சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல நம்ம குழந்தை பெற்றுக்கணும், அது ஆனா பெண்ணான்னு கேட்க மாட்டாங்களே. பிறந்த அன்னைக்கு அவங்க ரொம்ப அப்பா நம்ம மறடி இல்லைடா. என்டர்டைன்மெண்ட் மீறி ஒரு வழி இருக்குது பின்னாடி. என்டர்டைன்மெண்ட் ஒரு டைம் வச்சுக்கோங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் அதை என்டர்டைன்மெண்ட்லேயே போயிடாதீங்க. பட் இப்படி ஒரு படத்தை நீங்களும் பாருங்க, சமுதாயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரையும் எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், லிட்டரலாக அந்த ஒரு ஃபியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து லிட்டரலாக ஒரு 150-200 பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க முன்னாடி டக்குன்னு இதை பண்ணனா எப்படி ஒரு மாதிரி ஷையா ஒரு மாதிரி இருக்கும். இது வரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. நான் சொல்லிக்கவும் மாட்டேன். கேட்டால் இது என்ன என்னோட போட்டோம் யாருக்கும் தெரிய வேணாம். ஹிட்டாச்சுன்னா அவங்க தெரிஞ்சா அவங்களே பேசுவாங்க, நம்ம சொல்லிக்க வேணாம். நல்லா இருந்தால் அவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க. இது நம்ம கிட்ட போயிட்டு நான் நடிச்சேன்னு சொல்றதுல ஒரு யூஸும் இல்லைன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல. என்னன்னா இப்போ ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு கான்டென்ட் ஓரியன்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் ஒரு ஃபுல்லி கமர்ஷியல் ஒரு ராம்காம் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மக்களோட மைண்ட் செட் வந்து மோஸ்ட்லி அந்த கமர்ஷியலிசம்க்கு வந்து ஓடிடுது. அந்த டைம்ல ஒருவேளை இந்த கான்டென்ட் வந்து நிஜமாலே ஒரு நல்ல கான்டென்ட்டா இருக்கு, வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயமாவே இருக்கும், லெசன் கொடுக்கும் இந்த படம் அப்படின்ட்டு எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் அந்த படத்துல இருந்தாலும் கமர்ஷியலிசம் தான் இங்க பெருசா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தா உடனே அந்த படத்துக்கு போயிடும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பெரிய நன்றி சொல்லுவது மீடியா என் நண்பர்களுக்கு, ரெண்டாவது பத்திரிகை நண்பர்களுக்கு, என்னை வெளியே தெரிவுபடுத்தின என் சமுதாய மக்கள் தான் மீடியா நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும். அவங்க இந்த ரிவ்யூ எனக்கு எழுதலைன்னா தேர்ட் வந்து வசந்த் டிவிக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அந்த ரிவ்யூ எனக்கு கரெக்டாக அவங்க எழுதலை, இந்த வெளிச்சத்துக்கு கூட்டு வந்தவங்க அவங்க, ரெண்டாவது வெளிச்சத்துக்கு கூட்டு வந்தவங்க வசந்தன் டிவி. பட் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க, ஒருவேளை கண்டிப்பா வந்து இது ஃபியூச்சர்ல வந்து உங்க படங்கள் பயங்கரமா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வந்து மக்கள் வந்து குரு கிட்ட இருந்து ஒரு படம் மிகப்பெரிய படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஜாதியே பண்ணலைங்க, திருப்பி சொல்றேன், ஜாதியே பண்ணல. எனக்கு அது எனக்கு தேவைப்படாது. மதமும் ஜாதியும் தேவைப்படும் மக்கள் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற விஷயம். இதை வச்சு பிஸ்னஸாக பண்ணிக்கிறாங்க. நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, இந்த சாதி அப்படின்னு பேசிக்கிறாங்க. பிறக்கும் போது யாரும் சாதியை வச்சு இறைவன்கிட்ட வந்து நான் இந்த சாதியில் தான் பிறக்கணும் யாரும் கேட்கல யாரும். நீ வளரும்போது தாய் வந்து உன்னை சுமக்கும் போது பெண் வேணுமா புள்ள வேணுமான்னு கேட்கல. தன் குழந்தை முத தாய் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு மறடியாக இருக்கக்கூடாது, நம்ம சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல நம்ம குழந்தை பெற்றுக்கணும், அது ஆனா பெண்ணான்னு கேட்க மாட்டாங்களே. பிறந்த அன்னைக்கு அவங்க ரொம்ப அப்பா நம்ம மறடி இல்லைடா, நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டோம் அப்படின்னு தன் ஃபேமிலி கொடுக்குற சந்தோஷம் அது. ஸோ அப்படிதான் இந்த விஷயம். ஓகே ஓகே, இட்ஸ் குட். நீங்கள் இவ்வளோ ஹானஸ்டாக உங்களோட ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கான்டென்ட் ரிலேட்டடான மூவிஸும் வந்து மக்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களால கற்றுக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னொருத்தவங்களோட நம்ம பார்க்க முடியாத, நம்ம வாழ முடியாத ஒரு விஷயத்த பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பருத்தி படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க, கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கேட்டிங்களா, என்டர்டெயின்மெண்ட் மீறி ஒரு வழி இருக்குது பின்னாடி. என்டர்டெயின்மெண்ட் ஒரு டைம் வச்சுக்கோங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் அதை என்டர்டெயின்மெண்ட்லேயே போயிடாதீங்க. பட் இப்படி ஒரு படத்தை நீங்களும் பாருங்கள், சமுதாயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா சமுதாயம் ரொம்ப முக்கியம். இந்த நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற இந்த நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம கண்காணிக்கணும். அதை கண்டுக்காத போனோம் என்டர்டெயின்மெண்ட் போயிட்டோம்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாத போயிடும். பட் அதை என்டர்டெயின் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயத்தை பாருங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் திலீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். வசந்த் டிவிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எப்படி இருந்துச்சு
படத்துல நடிக்கிறது? எக்ஸ்பீரியன்ஸ்னா லிட்டரலாக எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரையும் எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், லிட்டரலாக அந்த ஒரு ஃபியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து லிட்டரலாக ஒரு 150-200 பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க முன்னாடி டக்குன்னு இதை பண்ணனா எப்படி, ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அப்பா நடிச்சு காட்டுவார், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பேசணும்னு. ஆனால் அது எனக்கு இருந்தாலும் அந்த ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், யாருன்னா சிரிச்சிருவாங்களா, யாருன்னா எதாவது நினச்சிருவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் பண்ணேன், சரி பார்த்துக்கலாம் என்னன்னாலும் அப்படின்ட்டு. ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி மேபி ஒரு ஆக்டிங்கோ இல்ல டான்ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி பழக்கம் இல்லை, இருக்கா உங்களுக்கு? எதுலையுமே சேர மாட்டேன். டைரக்ட்லி ஆன் த கேமரா ஒரு படத்துல. ஃபோட்டோஸ் கூட அவ்வளோ எடுக்க மாட்டேன். டைரக்டா போனோம், ஷூட்டிங் எடுத்தோம், அவ்வளோதான். அது மட்டும்தான். சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? இருந்துச்சுக்கா, பட் நான் அது அவ்வளோ யார்கிட்டயும் காட்டிக்கல. ஓகே. நான் அது ஒரு மாதிரி எனக்குள்ளே சைலண்டா தான் வச்சிருந்தேன். படிக்குவீங்க ஸ்கூல்ல அகாடமிக்ஸோட அவ்வளவுதானா? இல்ல எக்ஸ்ட்ராவா எதுவுமே இல்ல? எக்ஸ்ட்ராவா எதுவுமே இல்ல. எக்ஸ்ட்ரா மிஞ்சி போனா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போவேன், அதை தவிர வேற எதுக்குமே போக மாட்டேன். ஓகே. அப்ப டாடி உங்களை அப்ரோச் பண்ணிருக்காரு, இந்த படத்தை நீ பண்றியா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருப்பாரு. உங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்திருக்கும்ல, அதை தாண்டி சரி ஓகே நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்ற அந்த போல்டான ஒரு டெசிஷன் எப்படி எடுக்க முடியுது உங்களால? இல்ல, ஃபர்ஸ்ட் டாடி கேட்டாரு. கேட்க சொல்ல நான் கொஞ்சம் யோசித்தேன், நம்ம பண்ணால் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா, ஃபஸ்ட்டு நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் ட்ரை பண்ணு, முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை தான் பண்ணி பார்த்துடலாமே என்ன இருக்குன்னு தான் பண்ணது இது. ஓகே. நான் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோலாம் பண்ணேன். ஸோ நான் ஸ்கூலுக்கு போனேன்னா வந்து என்னை வந்து ஒரு செலிபிரிட்டி கிட்டாவே பார்ப்பாங்க, அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு இது பொண்ணு அப்படி பேசுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இதுவரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. நான் சொல்லிக்கவும் மாட்டேன். கேட்டால் இது என்ன என்னோட போட்டோம், யாருக்கும் தெரிய வேணாம். விட்டாச்சுன்னா அவங்க தெரிஞ்சா அவங்களே பேசுவாங்க, நம்ம சொல்லிக்க வேணாம். ஏன்னா அது ஒரு மாதிரி லிட்டரலாக ஓவராக இருக்கும். நான் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். நல்லா இருந்தால் அவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க. இது நம்ம கிட்ட போயிட்டு நான் நடிச்சேன்னு சொல்றதுல ஒரு யூஸும் இல்லைன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல, ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும். அதுவும் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, மற்றபடி நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. இந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ரிலீஸு, அதெல்லாம் கிடையாது. அப்பா படம் எடுக்கிறாரு, அப்பா படம் ரிலீஸு, அவ்வளோதான். ஓகே. அதுவும் நேம் மட்டும்தான் சொல்லுவேனே தவிர அதில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன்